எங்க இருந்து அவர் பிளான் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா, யோர்தானை தாண்டி வந்து தேசத்துக்குள்ள இருந்து அவர்கள் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செஞ்சுக்கிட்டு யோசிச்சிருந்திருக்கணும். ஆனால் தேவனை ஒதுக்கிட்டு, தேவனுடைய கிங்டத்தை ஒதுக்கிட்டு, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான காரியத்தை ஒதுக்கிட்டு, பார்டர்லயே ஒரு லைஃப் எழுதுகிட்டு, ஃபியூச்சர் எஜுகேஷன், ஆடு மாடுகளுக்காக தொழுவோம், நாளையுடைய பிள்ளைகள். அப்பயே மோசஸ் ஒரு வார்த்தை கரெக்ட் பண்ணாரு பாருங்க. அந்த வார்த்தையை மறுபடியும் காண்பிக்கிறேன். ரூபன் இங்க வாங்க, காத் இங்க வா, மனாசே இங்க வாங்க, நீங்க தப்பு, ஆடு மாடத்துக்கு முன்னால வைக்கிற புள்ள மேனியா அப்படிங்கிறான் பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், என்னாகமும் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மோசே சொன்ன வார்த்தை, see the order. நம்மளுடைய ஆர்டர் என்னைக்குமே பார்க்கக்கூடாது பிரியமானவர்களே. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், யோபுனுடைய வாழ்க்கையில அவருடைய முதல் 3 வருஷங்களை நாம் பார்த்திருக்கிறோம். யோபுனுடைய பர்சனல் காட்லினஸ், ஆர்டர் நம்பர் 1. யோபுனுடைய பிள்ளைகளுடைய காட்லினஸ், ஃபேமிலி காட்லினஸ், ஆர்டர் நம்பர் 2. ஆடு மாடு பிசினஸ், ஆர்டர் நம்பர் 3. இங்க மோசஸ்னுடைய ஆர்டர் பாருங்க. இவங்க என்ன சொன்னாங்க மறுபடியும் பாருங்களேன். 16ஆம் வசனம், என்னாகமும் 32:16. எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் அப்படிங்கிறது தான் இந்த 2.5 கோத்திரத்தாருடைய என்ன இருதயத்தில் அவர்கள் இருந்ததோ அது வாயினால பேசினாங்க. மோசே திருத்துறார் பாருங்க, திருத்தி சொல்றார். 24ஆம் வசனம், உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவுகளை கட்டி. தப்பு 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 மேன், உன்னுடைய ஆர்டர், உன்னுடைய பிரியாரிட்டியே தப்பு. ஆடு மாடு பிசினஸ் சொல்லிட்டு இருக்க, ரைட்? உன் பிள்ளைக்காக பட்டணம், உன் ஆடு மாடுக்காக தொழுவோம். அப்ப உடனே அவங்க மாத்திக்கிட்டாங்க. 26ஆம் வசனம், எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களும் இங்கே கிளையாத் பட்டணங்கள் இருப்பார்கள். சரி, எவ்வளவு மேன் ஆஃப் காட். சில தேவனுடைய மனுஷர்கள் சில சமயங்களை நாம் பேசுற பேச்செல்லாம் திருத்துவாங்க. சோ தேவ மனுஷர்களோடு கூட நாம் என்னவா இருக்கணும், நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்தோம்னு வச்சுக்க. உன்னதமா தேவ பக்தியில வளர்ந்தேர்ன தேவ மனுஷருடைய மெச்சூர்ட் காட்லி பீப்புளோடு கூட நாம் கான்வர்ஸ், நாம் பழகி அவர்களோடு சமாதானமா இருந்து பழகுவோமானால் நம்மளுடைய பிரியாரிட்டிஸ் எல்லாம் கூட மாத்துவாங்க. நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய மனதுல, நம்மளுடைய ஆட்டிடியூட்ல இருக்கிறதெல்லாம் கூட மாத்துவாங்க. நம்மளுடைய பேச்சு, பழக்க வழக்கம், போக்குவரத்து எல்லாம் ஆவியில வளர்ந்தேராத மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறவர்களோடு கூட நம்மளுடைய சம்பாஷணை இருக்குமானால் தெரியாது. திருத்திட்டா இருப்பாரு மோசே. இஸ் a man of God. அவன் தேவனை அறிந்த மனுஷன். நீங்க பேசுறது தப்பு, நீங்க ஆர்டர் மாத்தினா இருப்பாரு. ஓகே, சரி. இப்ப அவர்களுக்கு மோசே பர்மிட் பண்ணாரா பண்ணலையான்னு கேட்டா, எஸ், பர்மிட் பண்ணார். What is God's perfect will? கானான் perfect will. ஆனால் எங்க இருந்துகிட்டாங்க? கிளையாத்திலே இருந்துகிட்டாங்க, யோர்தானுக்கு இக்கரையே இருந்துகிட்டாங்க. அது என்ன வில்? பெர்மிசிவ் வில். சரி, நல்லா வாழ்ந்து சுகித்தார்களா? வாழ்ந்து சுகிக்கலாம் இல்ல, வாழ்ந்து சுகிக்கலாம் முடியாது. என்ன நோக்கத்துக்காக இருந்தாங்களோ அதே காலி. சோ ஓகே, நம்பர் 2. நம்பர் 3, மூன்றாவது, God's perfect will, God's permissive will. ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இந்த பக்கத்துல ஒரு கை வச்சுக்கிட்டு லோத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவனை குறித்து ஆவியானவர் முன்னால ஒரு ஃப்ரேஸ் போட்டார், ஒரு அடைமொழி போட்டார். இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத். அதை குறித்து ரொம்ப அதை வாசிக்கிறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா, பாருங்களேன், இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகி லோத் அப்படிங்கிறப்ப, அப்பா, இருதயத்துல வாதிச்சுக்கிறது, அப்புறம் சாப்பிட்டுக்கிறது, இருதயத்துல வாதிக்கிறது, அப்புறம் சாப்பிட்டுக்கிறது, இருதயத்துல வாதிச்சுக்கிறது, சாப்பிட்டுக்கிறது, நித்தம் கண்டு
காதார கேட்டு, சோதோமுடைய அக்கிரமத்தை கண்ணார கண்டு காதார கேட்டு, சரி வந்துட வேண்டியதானே, வெளியில வா மேன், வெளியில வந்துட வேண்டியதானே. நான் சில மனுஷர்களை பார்ப்பேன், சில மனுஷர்களை புதிய உடன்படிக்கையில், அதான் பழைய உடன்படிக்கைக்கு புதிய உடன்படிக்கையினுடைய தரம். சமயமாய் ஒரு சகோதரன் நான் சந்திச்சேன். ஒரு ஆடிட்டிங் சம்பாதிக்கணும்னா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு 8000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 2 ஹவர்ஸ் கணக்கு அக்கௌண்ட் எழுதணும் அப்படின்னா, அந்த குல்மால் கணக்கெல்லாம் எழுதுனா 8000 10,000 எல்லாம் சம்பாதிக்கலாம். ஒரு அவர் வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் ஒரு புவர் சேலரி. அவருடைய கான்சியன்ஸ்ல சென்சிட்டிவ், அந்த கூர் உடைஞ்சிடக்கூடாது. அப்ப ஒரு காலத்துல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருதயம் வாதிக்குது. இருதயம் வாதித்த உடனே என்ன செய்யணும்? இருதயம் வாதிச்சிருச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓகே, சில பேர் அந்த இருதயம் வாதிக்கிற கண்டிஷன்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஒரு மேலான ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. தேவனுக்கு அதுக்கு வேண்டிய விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க, எனக்கு விசுவாசத்தை கொடுங்க. தேவன் அப்படிப்பட்டவர்களை கனப்படுத்துவார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். ஆண்டவரே எனக்கு அதிகம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, என் மனசாட்சியை நான் வாதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னுடைய மனசாட்சி வாதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தன் இருதயத்தில் தன் மனசாட்சியில் வாதிக்கப்பட்ட நீதிமான். அவ்வளவுதான். ஆவியானவர் அவனை குறித்து முன்னால் என்ன போட்டா அப்படி குத்திட்டாரு. இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான், அவ்வளவுதான். ஏன்? அவனுடைய ப்ராப்ளம் என்ன? அவனுடைய வாலிப நாட்கள்ல இருந்து அவனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை பிளைன் வேலி, சமவெளி. என்னைக்கு தன்னுடைய காட்லி அங்கிள் ஆபிரகாம் விட்டு வெளியில பிரிஞ்சு வந்தாரோ, அன்னைக்கே அந்த வாலிப பிராயத்தில், அந்த இளம் பருவத்தில் அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, பிளைன் வேலி, சமவெளி. சுகபோகமா இருக்கணும், சுவித்து இருக்கணும், தேவ பக்தியும் வேணும், சுகித்து இருக்கணும், பாடுபடக்கூடாது. சமவெளியில பிளைன் பண்ணணும், சமவெளியில பயணம் பண்ணணும். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை எடுத்து காண்பிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆதியாகமம் 13 தெரியும். அவன் சமவெளியில் தெரிந்து கொண்டு, எப்ப? 30-40. இப்ப ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். எவ்வளோ வயசு கழிச்சு அவன் 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றெடுத்து, அந்த 2 பிள்ளைகளுக்கு 2 மருமக்கள் தேடி, இன்னைக்கு இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறமும் லோத் என்ன தெரிந்து கொள்கிறார் என்றால், அந்த வயதிலும் என்னன்னா பிளைன் வேலி. எங்க வாசிக்கிறோம்? 17ஆம் வசனத்தில். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, ஒரு ஜீவன் தப்போ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கு நிக்காத. பிளைன் வேல்யூ உனக்கு வேண்டாமே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. டேக் அப் த கிராஸ், மலை மேல ஏறுமே, பாடுபடுகிற லைஃபை தெரிந்துகோ. 18ஆம் வசனம். அதற்கு லோத்து, அப்படி அல்ல. ஒரு மொழிபெயர்ப்புல, டோன்ட் கம்பல் மீ லார்ட், டோன்ட் கம்பல் மீ, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, என்ன அப்படிலாம் டோன்ட் கம்பல் மீ, என்ன மலைக்கு போகலாம் சொல்ல, டேக்கிங் அப் த கிராஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப வலியுறுத்தாதீங்க, டோன்ட் கம்பல் மீ. அப்படி அல்ல ஆண்டவரே. அப்ப எப்படிதான்ப்பா? மலைக்கு ஓடிப்போ, காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். ஏற்கனவே தான் காட்ஸுடைய பெர்ஃபெக்ட் வில்ல விட்டுவிட்ட, என்னைக்கோ ஃபெலோஷிப் விட்டு வெளியில வந்துட்ட, உலகத்துக்குள்ள வந்துட்ட, சோதோமுடைய தண்ணீரை முழு குடும்பமும் குடிச்சிருக்கீங்க. இப்பயாவது சொல்றேன், மலைக்கு ஓடிப்போ, இந்த சம பூமியில எங்கேயுமே நிக்காத, பிளைனே வேண்டாம், ஓடிப்போன்னு சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? அப்படி அல்ல ஆண்டவரே. என்னதான் செய்யணும்? இப்ப மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. பாருங்க 19ஆம் வசனம் பாருங்க. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இந்த ஊர் இருக்கிறதே
நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கு, சின்னதா இருக்கு, நான் அங்க போய் பொழைச்சுக்கிறேன், அது சின்ன ஊர் தானே, சோவார் தானே, அங்க போய்க்கிறேன் அப்படின்னா ஓகே. அவன் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் உனக்கு கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். பெர்மிசிவ் வில். தேவன் என்ன செய்ய மாட்டாருன்னா கழுத்தை முடிச்சு குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் எங்க வைக்க மாட்டாருன்னா மலையில வைக்க மாட்டார். மறுபடியும் சம பூமியா, மறுபடியும் இந்த சின்ன ஊர் தானே, சின்ன பாவம் தானே, சின்ன பாவம் தானே, சின்ன இச்சை தானே, சின்ன இச்சை தானே, சின்ன இச்சை ஆண்டவரே, சின்ன இச்சை, சின்ன ஊர் தானே, சின்ன பாவம் தானே, இங்க இருந்துட்டு போறேன். ஓகே கோ. அதனுடைய பலாபலன் நீதான் அனுபவிக்க போற. தீவிரமா இந்த தப்பித்து ஓடிக்கொள் போ, நீ போ, போயிடு 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 அப்படின்ட்டார். காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் மலைக்கு போறது. அவன் தெரிந்து கொண்டது சமபூமி. ஓகே கோ. தேவனுடைய அனந்த ஞானத்தை பாருங்க. இப்ப நான் என் ஃபேமிலி, நான் என் மனைவி, என் பிள்ளைகள், இப்ப நான் இப்படி போகணும். எனக்கு பின்னால இருக்கிறது சோதோம் குமாரா. இனி உன் வாழ்க்கையில ஒரு நாள் அந்த உலகத்தை நீ விட்டு வந்த, அந்த உலகத்தை விட்டு வந்த பாவத்தை விட்டு வந்த அந்த சோதோமை, அந்த பாவ கிடங்க இனி ஒரு காலம் நீ திரும்பி பார்க்க கூடாது, போ அப்படின்ட்டார். ஓகே, தேவனுடைய கட்டளை. அதுல எவ்வளவு ஞானம் இருப்பாரு. இப்ப எங்க போக சொல்றாரு அப்படின்னா மலைக்கு ஓடி போங்கிறார். இப்ப எனக்கு முன்னால மலை, மலை நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்லா ரோடா போட்டிருக்கோம். அப்படியே நல்லா அப்படியே கர்வ்ஸ், ஹேர்பின், பெண்டு, அப்படியெல்லாம் ரோடு போட்டு தடுப்பெல்லாம் வச்சு அப்படியே போறதுக்கு. அவன் வாழ்ந்த நாட்கள்ல அப்ப அந்த மலைக்கு எப்படி ஏறணும்? கல்லு, கரடு, முள்ளு, செடி. இப்ப என்ன செய்யணும்? இவன் மலைக்கு ஓடிப்போ அப்படிங்கிறப்ப எல்லாம் ரெடிமேடு பாதெல்லாம் கிடையாது, ரோடெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, போ அப்படிங்கிற. அவருடைய ஞானம் என்னன்னா, இப்ப நான் என் மனைவி, ரெண்டு பொண்ணுகளும் எப்படி வரணும்? நானு அப்படி ஒண்ணு பிடிச்சி, ஒரு கரடை பிடிச்சி, ஒரு செடியை பிடிச்சி, ஒரு முள்ளை பிடிச்சி, நான் அப்படியே இப்படி இப்படி நான் ஏறி எங்கேயாவது ஒரு கரடை நான் விட்டுட்டேன், ஒரு செடியை விட்டேன்னா சல்லன்னு கீழே விழுந்து கை கால் அடிபடும், என் மண்டை உடையும், விழுந்து போவேன். அப்ப நான் இப்படி அதை ஓடணும், இப்படி நான் ஓடணும். இப்படி நான் மலைக்கு உளுந்து எழுதிச்சு நான் ஓடி போற காலத்துல எனக்கு எங்க நேரம் கிடையாது அப்படின்னா, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எதுல இருக்கணும் அப்படின்னா மலையில இருக்கு. நான் ஓடுறதுலயும் ஏறுறதுலயும் கீழே விடுவாம இருக்கிறதுலயும் தான் நான் கான்சென்ட்ரேஷன் இருப்பேன். பாடுகளின் மத்தியில நான் ஜாக்கிரதையா இருப்பேன். உபத்திரவங்கள் மத்தியில, பாடுகளின் வழியில, சிலுவையின் வழியில, நெருக்கத்தின் வழியில எனக்கு பின்னால திரும்பறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அக்கினி வந்தாதான் என்ன, அக்கினி கந்தகம் வருதா வரலையா, பொய்யா உண்மையா, அதை பாக்குறதுல எனக்கு எந்த நேரம்? இப்ப நான் மேல ஏறணும், அது டஃப்பான ரோடு, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இதுல இருக்கும். இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மலையில ஏறல. நல்லா இப்ப பாருங்க, இப்ப நீங்க உங்களுடைய ஸ்கிரீன், இப்ப நான் உங்களை பாக்குற ஸ்கிரீன் இப்ப என்ன இருக்கு அப்படின்னா நல்லா பிளைன் வேலி, நல்ல ரோடு, நல்ல 20 அடி 30 அடி நல்ல ரோடுன்னு வச்சு, நான் என் மனைவி பிள்ளைகள் சொகுசா பிளைன் வேலியில அப்படியே பீஸ்ஃபுல்லா, பாடு இல்லை, பிரச்சனை இல்லை, பண கஷ்டம் இல்லை, வியாதி இல்லை, சிறுமை இல்லை, நிந்த இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நெருக்குதல் கிடையாது, கொட்டுறது கிடையாது, நசுக்கிறது கிடையாது, ஒரு கிரஷிங்குமே கிடையாது. நல்ல பிளைன் வேலியில மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்படி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க தட்டார் கூட வருதுன்னா பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு பார்த்தோம். சரியா போச்சு. நாம் பின்னிட்டு திரும்புவதற்கு எப்ப இந்த உலகத்துக்கு நாம் பின்னிட்டு திரும்பி பார்ப்பதற்கு அநேக வாய்ப்புகள் எப்ப உண்டு அப்படின்னா பிளைன் வேலியில பயணிக்கிறவர்களுக்கு, பாடுபடுகிறவர்கள், நஷ்டத்துல இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, நெருக்கத்துல இருக்கிறவர்கள்,
இவரெல்லாம் என்னைக்கு என்ன செய்வார்னா சேஃப்டியா இருப்பான். அவங்க உபத்திரவத்தின் மத்தியில தேவனை பற்றி கொள்வாங்க. ஐயோ நான் விழுந்துடக்கூடாது, நான் சரிக்கிடக்கூடாது, நான் பிடிச்சுக்கணுமே அப்படின்ட்டு. ஓகே, தேவன் அனுமதிச்சார். யார் அனுமதிச்சார்? இப்ப என்னாச்சு? இப்ப ஒருத்தி உப்பு தூணானா, மனைவி இல்ல, மனைவி இல்லைன்னு சொன்ன, மனைவி இருந்திருந்தா அவன் வேசித்தனம் பண்ணுவானா? மனைவின்னு ஒண்ணு இருந்திருந்தா அவன் வேசித்தனம் பண்றதுக்கு வேலை இருக்குமா? இல்ல. அப்ப மனைவி அழிஞ்சு 2 பிள்ளைகளை வேசித்தனம் பண்ணி குடிச்சு வெறிச்சு ஒரு சீர்கெட்ட சந்ததியாய் போய் இப்படி தன் குடும்பத்தை இழந்தவன், ஆத்மாவை ஆதாயப்படுத்த தெரியாதவன், விவேகம் இல்லாதவன், ஞானத்தை சம்பாதிக்காதவன், கடைசியில் என்னத்தை சுதந்திரிச்ச அப்படின்னா ஒண்ணு இல்லை. பூமியை இழந்தாச்சு, குடும்பத்தை இழந்தாச்சு. ஓ காட், லோத்தனுடைய நாட்களை போல் கடைசி நாளுக்கு ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு கால சமபூமி லைஃப் வேண்டவே வேண்டாம். சமபூமி வாழ்க்கை தெரிந்து கொள்ளவே வேண்டாம். மலையேறுகிற வாழ்க்கை, பாடுபடுகிற ஒரு வாழ்க்கை, உபத்திரங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அல்லது வேற மாதிரி சொன்னோம்னா பார்டர் லைஃப் எனக்கு வேண்டவே வேண்டாம். பார்டர் கிறிஸ்தவனா நான் இருக்கவே வேண்டாம். வெளியில நான் இருக்க வேண்டாம். நான் யோர்தானை கடக்கட்டும், நான் கானானியர்களை ஜெயிக்கட்டும், நான் யுத்தம் பண்ணட்டும், நான் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் சுதந்திரிக்கட்டும். தட் இஸ் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். மலையேறுகிற வாழ்க்கை, சிலுவை எடுக்கிற வாழ்க்கை காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். தேவன் நம்மை முழுக்க முழுக்க தேவன் நம்மை ஆளுகை செய்யறது என்பது காட்ஸோட பெர்ஃபெக்ட் வில். வேற எதுவும் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. பணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, நாமே நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, நம்மளுடைய சுய சித்தம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, பணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, இந்த உலகம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, சத்ரு நம்மை ஆளுகை, நம்முடைய இச்சைகள் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. தேவன் நம்மை ஆளுகை செய்வது, பரிசுத்த ஆவியார் நம்மை ஆளுகை செய்வதுதான் காட்ஸோட பெர்ஃபெக்ட் வில். இப்படி நாம் பிரியமானவர்களே, இதனால ஒரு வேதத்திலிருந்து ஒரு 3 திருஷ்டாந்தங்களை நாம் தியானிச்சிருக்கிறோம். 1 சாமுவேல் 8, என்னாவது புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இந்த எல்லா இடத்திலுமே என்ன உண்டு அப்படின்னா காட்ஸோட பெர்ஃபெக்ட் வில் உண்டு, காட்ஸோட பெர்மிசிவ் வில் உண்டு. நாம் இச்சித்தோம் தேவனை இச்சித்து கேட்டான்னா தேவன் ஒப்பு கொடுத்துருவார். லோத்தா இருந்தாலும் சரி, 2 கோத்திரமா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீனா இருந்தாலும் சரி. பிரியமானவர்களே, நான் ஒரு காலம் பரிபூர்ணமான சித்தத்தை விட்டு வெளியில வந்துட வேண்டும். கர்த்தர் ஊருக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.